சூரியபுரி ராஜ்யம். நெடுநாட்களுக்கு முன்பு சூரியபுரி என்ற அழகான ராஜ்யத்தை வீரேசேனன் என்ற அரசன் ஆட்சி செய்தார். அவர் நீதியிலும் கருணையிலும் சிறந்தவர். பண்டைய காலத்தில் மன்னர்களின் அரண்மனை வாசலில் நீதிமணி அல்லது ஆராய்ச்சி மணி தொங்கவிடப்படும் வழக்கம் இருந்தது. குடிமக்கள் யாருக்காவது அநீதி இழைக்கப்பட்டால் அவர்கள் அரசனிடம் நேரடியாக முறையிட இந்த மணியை அடிக்கலாம். நீதி கேட்டு வருபவர்களின் குறைகளை அரசனுடனே தீர்த்து வைப்பான். இந்த ராஜ்யத்தில் யாருக்காவது அநீதி நடந்தால் இந்த மணியை அடியுங்கள், நான் உங்களுக்கு நீதி வழங்குவேன். இப்படி அரசர் சொன்னதுக்கு அடுத்து அங்கிருந்த மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அத்திய ராஜ்யத்தில் தான் அருள் தன்னோட பாட்டியுடன் வாழ்ந்து வந்தான். பழங்களை வித்து வரும் பணத்துல அவன் பாட்டிய பாத்துக்கிட்டான். ஒரு நாள் அருள் அவனோட பாட்டி கிட்ட சொன்னா, பாட்டி, உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு வியாபாரம் நல்லா ஆச்சு. உண்மையா உழைச்சா எல்லாம் நல்லதாத்தான்ப்பா நடக்கும். சரி பாட்டி, நான் போய் உங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன். இப்படி பாட்டி கிட்ட பேசிட்டு மருந்து வாங்க கிளம்பினா அருள். இவன் பேருதான் குலசேகரன். இந்த ராஜ்யத்தின் மந்திரி. அரண்மனைக்கு வரும் அப்பாவி மக்கள் கிட்ட காசு புடுங்கி அதுல சந்தோஷம் அடைகிற ரொம்பவும் தீய எண்ணத்தை கொண்டவன். என்ன பாபு, இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா போகுது. பொழுதுபோக்காக ஒண்ணுமே இல்லை. மந்திரியாரே, வாருங்கள், நாம் அரண்மனைக்கு செல்வோம். என்ன பேசுகிறாய் நீ? இப்பொழுதுதான் அரண்மனையிலிருந்து வந்தோம், மீண்டும் அரண்மனைக்கு செல்வதா? மந்திரியாரே, நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லை. அரண்மனைக்கு சென்று நமது ராஜ்யத்தின் வீரர்களிடையே ஒரு போட்டி அறிவிப்போம். என்ன போட்டி? வாழ் சண்டை மந்திரியாரே. ஜெயிப்பவர்களை விட்டுவிட்டு தோல்வியாளர்களை அழைத்து தண்டனை விடுவோம். இதுவே நமக்கு ஒரு பொழுதுபோக்குதானே. நீ சொல்வதும் சரிதான். வா, அரண்மனைக்கு செல்வோம். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா அருள் வரானு. அவனோட கையில் இருந்த தங்க நாணயத்தை பார்த்த மந்திரி அவனோட பேராசை புத்தியை காட்டுனா. அந்த சிறுவனிடம் இருக்கும் தங்க நாணயத்தை போய் வாங்கி வா. மந்திரியாரே, இருந்தாலும் அவன் ஒரு சிறுவன். அவனிடமிருந்து நாணயத்தை புடுங்குவது தவறான ஒரு விஷயம். நீயா போகிறாயா அல்லது அரண்மனையில் நடக்கும் போட்டியில் பங்கேற்றுக் கொள்கிறாயா? இது உன் முடிவு. குலசேகரனோட சொல்லை தட்ட முடியாத பாபு அருளோட தங்க நாணயத்தை புடுங்க போனான். உன்னிடம் இருக்கும் தங்க நாணயத்தை மரியாதையாக கொடுத்துவிடு. இது மந்திரியின் கட்டளை. என்னை மன்னித்து விடுங்கள். இது என் பாட்டி மருந்துக்கான பணம். இதை என்னால் தர முடியாது. வேறு வழியே இல்லாமல் அருளை தள்ளிவிட்டு தங்க நாணயத்தை எடுத்துச் சென்றான் பாபு. அன்று இரவும் ஆகிறது. மயக்கத்திலிருந்து எழுந்த அருள் தங்க நாணயத்தை காணும் என்று தெரிந்துதான் அரண்மனையை நோக்கி ஓடுகிறான். நீதிமணி ஒலித்தது. தூக்கத்திலிருந்து எழுந்த அரசன் தன் படைத்தலைவரான தேவனை கூப்பிடுகிறார். தேவா, தேவா. கூறுங்கள் அரசே. என்ன சத்தம் கேட்கிறது? ஒரு சிறுவன் நீதிமணியை அடித்துக் கொண்டிருக்கிறான் அரசே. என்ன கூறுகிறாய்? நமது நாட்டில் ஒரு சிறுவனுக்கு அநீதி நடந்திருக்கிறதா? இந்த விஷயம் தெரிந்தவுடன் அரசர் அந்த சிறுவனை பார்க்க கிளம்புகிறார். எதற்காக இந்த மணியை அடித்தாய்? என்ன அநீதி நடந்தது உனக்கு? அரசே, உங்களது தூக்கத்தை கெடுத்ததற்கு என்னை மன்னிக்கவும். எனது பாட்டி மருந்து வாங்குவதற்காக வைத்திருந்த பணத்தை மந்திரியார் என்னிடமிருந்து பிடுங்கி வந்தார் அரசே. நீ கூறுவது உண்மையா? ஆமாம் அரசே. நீங்கள்தான் எப்படியாவது எனக்கு ஒரு நீதி வழங்க வேண்டும். தேவா, போய் பாபுவை அழைத்து வா. அரசரே, தவறு செய்ததே குலசேகரன். பாபுவை எதுக்கு அழைக்க வேண்டும்? நான் சொல்வதை மட்டும் செய். தேவன் பாபுவை கூட்டிக் கொண்டு வருகிறான். என்ன பாபு, இந்த சிறுவன் கூறுவது அனைத்தும் உண்மையா? அரசே, மந்திரியின் பேச்சை என்னால் தட்ட முடியவில்லை. இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காது. என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. இதை கேட்டதும் அரசன் கடும் கோபமடைந்து
குலசேகரனை தண்டனை அளித்தார். நீ மிகவும் துணிச்சலானவன் அருள். இந்த ராஜ்யத்தின் சார்பாக உனக்கு 100 பொற்காசுகள் வழங்குகிறேன். மிகவும் நன்றி அரசே. இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அருள் அவன் பாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்தான். குலசேகரன் ஜெயில கஷ்டப்பட்டு இருந்தா